எப்படி இருக்கீங்க? நான் போன வீடியோவில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன போர்டு ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போட்ட உடனே லாவண்யான்றவங்க பார்த்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்சி ப்ளஸ் ஜேஇ கோச்சிங் இருக்கே, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரே புக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை வேறு வேறு புக் யூஸ் பண்ணுவாங்களா, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சரி இந்த வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டென்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து சிபிஎஸ்சி இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 5 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 4 செக்ஷன் வந்து சிபிஎஸ்சி பசங்களும், ஒரு செக்ஷன் வந்து ஜேஇ கோச்சிங்காகவும் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தை பொறுத்து எது நிறையா பேரண்ட்ஸ் வந்து தன்னோட பசங்க வந்து ஜேஇ படிக்கணும், ஐஐடியில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜேஇ கோச்சிங்கை சூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பப்ளிகேஷன்ஸ் வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ்ஃபோர்ட், மேக்மில்லன், இல்லாட்டி நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, விவாலாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஓரியன்ட், பிளாக் ஸ்வான், அது மாதிரி நிறையா இருக்குது. சிபிஎஸ்சி என்சிஆர்டி கரிக்குலம் யூஸ் பண்ணுற எந்த பப்ளிகேஷன்ஸ் வேணால் கலர்ஃபுல் பிக்சர்ஸ், ப்ராஜெக்ட்டு, அவங்களுக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் எடுத்து இவங்க 1 to 8 வரைக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது 1 to 8 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தின்றது 3rd லாங்குவேஜாக ஆட் ஆகிடும். 9th 10th 11th 12th வந்துட்டா ஆல் ஓவர் த இந்தியா வந்து கம்பல்சரியாக என்சிஆர்டி புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இவங்க 2 பேருக்குமே ஒரே புக்கு தான். நீங்கள் ஜேஇ கோச்சிங் எடுத்திருந்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் 2 பேருக்குமே ஒரே புக்ஸ் தான். இங்கேருந்து 9, 10, 11, 12 இருந்து. ஸோ இவங்க எப்படி படிப்பாங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக படிப்பாங்க. இவங்க அப்ஜெக்டிவ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ்னா அப்ஜெக்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ்னா கொஷின் ஆன்சர் டைப்பில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்சிக்யூ மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு கொஷின் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்குமே இப்போ போர்டு எக்ஸாம் அப்படின்னு வந்தால் 10th சரி +2 சரி போர்டு எக்ஸாம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒரே கொஷின் பேப்பர் தான். இவங்க ஒரு லெசனை ஒரு வாரத்தில் முடிக்கிறாங்கன்னா அவங்க இன்டெப்த்தாக ஒரு பேஜ்லேருந்து அவ்வளோ அந்த எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து அவ்வளோ எடுத்து அவங்க நூக் அண்ட் கார்னரில் படிப்பாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ஐஐடி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்ஸ், மெயின், அட்வான்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அவங்களுக்கு அதில் இருக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இவங்க இந்த 10th போர்டு எக்ஸாம் +2 போர்டு எக்ஸாம் 2 பேருக்குமே வந்து 500 தான். இவங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்கும்? 10th பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ், சயின்ஸ், சோஷியல் இருக்கும். +2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், அவங்களுக்கு வந்து தமிழ் வராது. 5 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ஏஐ ஒன்று எக்ஸ்ட்ராவாக சப்ளிமெண்ட்ரியாக ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இங்கே +2 வந்து எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் அது எதுக்கு எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஒரு கோர்ஸ் கூட சைக்காலஜி இருக்குது, அது நீங்கள் எடுத்து படிக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்கூல்ஸில் ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு எது மேக்ஸ் வேண்டாம், எனக்கு பயாலஜி பிடிக்கும், சில பசங்க பயாலஜி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பசங்க பயாலஜி எடுத்து மேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சைக்காலஜி எடுத்து படிக்கலாம். இவங்க வந்து எப்படி படிப்பாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பாங்க. இவங்க போர்டு எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுப்பாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே கொஷின் பேப்பர் தான், ஒரே டெக்ஸ்ட் புக் தான், எந்த மாற்றமும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.